தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இது 9வது பாகம். அரசரும் மாமல்லரும் ஏதோ முக்கியமான விஷயமா வெளியே கிளம்பிட்டாங்கன்னு போன பாகத்துல பார்த்தோம். அது என்னன்னு பிறகு பார்ப்போம். இப்போ கயிறு மேலே ஏறின பரஞ்சோதி என்ன ஆனா அப்படின்னு பார்ப்போம். விறுவிறுன்னு ஏறினவன் சீக்கிரமே கூரைய அடைஞ்சான். அப்போ அவனை 2 இரும்பு கரங்கள் பிடிச்சு மேலே தூக்கி விட்டுச்சு. யாருன்னு பார்த்தா, அட நம்ம புத்த பிக்ஷு. அதிர்ச்சியில் அப்படின்னு சொல்ல வந்த பரஞ்சோதியை பார்த்து உஷ்ன்னு வாய் மேலே விரல் வச்சு பேசாதன்னு சிக்னல் கொடுத்தாரு புத்த பிக்ஷு. அவருக்கு பின்னாடி இன்னொரு இளம் புத்தசாமி இருந்ததையும் பரஞ்சோதி கவனிச்சான். புத்த பிக்ஷு ஜாட காட்டினதும் அந்த சின்ன சாமி வேகமாக கயிறை மேலே இழுத்து ஒரு காவி துணிக்குள்ள அதை வச்சு கட்டினான். பரஞ்சோதி சுத்தி முத்தி பார்க்குறான். காஞ்சி நகரோட எல்லா மாளிகைகளோட கூரைகள்லாம் நிலா வெளிச்சத்தில் அழகா ஜொலிச்சுது. இதை அவன் பார்க்கறதுக்குள்ள புத்த பிக்ஷு அவர் பிரிச்ச ஓட்டை திரும்பவும் மூடிட்டு பரஞ்சோதியை அவர் பின்னாடி வர சொல்லி சமிக்ஞை செஞ்சாரு. சமிக்ஞைனா சிக்னலுங்க. 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடப்பாதை வந்து ஓட்டுக்கூரைகள் தான். கூரைங்க மேலே சத்தம் போடாமல் நடக்கிறாங்க. இந்த மாதிரி 7-8 கட்டிடங்களை கடந்த அப்புறம் ஒரு வீட்டு மாடி மேலே நின்னாங்க. அந்த வீட்டு வாசல்ல அடர்த்தியான பன்னீர் மரங்கள் வளர்ந்திருந்தது. இந்த பன்னீர் மரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ட்ரங்கை வச்சிருக்கோம். பூக்கள்லாம் ரொம்ப அழகா வெள்ளை நிறத்துல வாசமா இருக்கும். நிறைய மருத்துவ குணங்களும் இந்த மரத்தோட பல பாகங்களுக்கு உண்டு. ஸ்ட்ராங்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதனால தான் புத்த பிக்ஷு அது வழியாக கீழே இறங்கலாம் அப்படின்னு அங்கே நின்னாரு. 3 பேரும் யாரும் பார்க்காத சமயமாக பார்த்து அந்த மரம் வழியாக கீழே இறங்குனாங்க. கொஞ்ச தூரத்தில் கோயில் மாதிரி இருந்த ஒரு அழகான கட்டடத்தை நோக்கி போனாங்க. அது ஒரு புத்த விஹாரம். இருக்கிறதுலே பெரிய விஹாரம் அப்படிங்கிறதால அது பேர் ராஜ விஹாரம். இங்கே தான் போகிறதா சொல்லி புத்த பிக்ஷு நாள் பரஞ்சோதி கிட்ட விடை பெற்று போனாரு. ஞாபகம் இருக்கா? அதே இடம்தான். அந்த விஹாரத்தில் புத்தரோட ஒரு பல்ல அதோட கர்ப்ப கிரகத்தில் வச்சு வழிபட்டுட்டு வராங்க. பல்லவர்கள் அப்பப்போ மதத்தை மாற்றி மாற்றி கடைப்பிடிச்சாலும் நிஜத்தில் எல்லா மதத்தையும் சமமாகவே பார்த்தாங்க. பார்த்ததோடு இல்லாமல் நிறைய நன்கொடையும் கொடுத்தாங்க. அப்படி நன்கொடை கொடுத்து கட்டினதில் இந்த ராஜவிஹாரமும் ஒன்று. அதுபோக காஞ்சியில் கொஞ்சம் பணக்காரங்க கூட புத்த சமயத்தை கடைப்பிடிச்சாங்க. அதில் தனதாசன் அப்படின்னு ஒருத்தர் உடம்பு சரியில்லாத தன்னோட புள்ள பொழைச்சா ராஜவிஹாரத்தை புதுப்பிச்சு தர்றதா வேண்டிக்கிட்டாரு. அவர் வேண்டுதல் நிறைவேறினதும் அவர் விஹாரத்தை முத்து சுண்ணாம்பு பூசி புதுப்பிச்சாரு. சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து சுண்ணாம்பு பூசுறது பேர் தான் முத்து சுண்ணாம்புங்க. அந்த ராஜவிஹாரத்துக்கு எதிர்க்க ரோட்டுக்கு அந்த பக்கமா இருந்த ஒரு காலி நிலத்துல நின்று தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்ல யாரும் போகாத சமயமா பார்த்து ரோட்டை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு. அந்த கேப்ல தான் பரஞ்சோதி அந்த கட்டடத்தை பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கான். ஆஹா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள டக்குன்னு வாயை பொத்துனாரு புத்த பிக்ஷு. ஏன்னா அப்போ ஏதோ குதிரை சத்தம் அவருக்கு கேட்டது. அந்த ரோட்ல 2 வெள்ளை குதிரைகளில் 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், இன்னொருத்தர் ஒரு இளைஞன். கெஸ் பண்ணீங்களா இது யாரா இருக்க முடியும்னு? இருங்க போகிற போக்கில் சொல்கிறேன். 2 பேரும் முண்டாசு கட்டியிருந்தாங்க. பெரியவர் வந்து நம்ம புத்த பிக்ஷு கிட்ட கேட்குறாரு, அர்த்த ராத்திரியில் வெளியே போகக்கூடாதுன்னு தெரியும்ல, எங்கே கிளம்பிட்டீங்க இந்த நேரத்தில் அப்படின்னு. அதுக்கு புத்த பிக்ஷு சொல்கிறாரு, இந்த கட்டளை காவி துணிக்கும் உண்டுன்னு தெரியாமல் போச்சுங்க. இதோ இந்த பையன் இருக்கானே, அவன் என்னோட சிஷ்யன். ஊருக்கு வேற புதுசு, காணாமல் போயிட்டான். என்ன பண்ணுறது, அவனை தேடிட்டு போகிறதுல நேரம் காலெல்லாம் தெரியாமலே போயிருச்சு அப்படின்னாரு. உடனே பெரியவர் கேட்குறாரு, எந்த ஊர் தம்பிக்கு அப்படின்னு. சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி அப்படின்னு புத்த பிக்ஷு சொல்ல, இன்னைக்கு தான் வந்தீங்களா 2 பேரும்? சாமி பேர் என்ன அப்படின்னு கேட்டார் பெரியவர். ஆமாம் இன்னைக்கு தான் வந்தோம், என்ன நாகநந்தின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு பிக்ஷு பதில் சொன்னார். இனி நள்ளிரவில் கிளம்ப வேணாம் சாமி, உங்கள் சிஷ்யனுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குதிரையை விரட்டிட்டு கிளம்புனாங்க. அவங்க போனதும் இவங்க 3 பேரும் ராஜவிஹாரத்துக்குள்ள வந்தாங்க. கதவை சாத்தினதும் பரஞ்சோதி தீபங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்த கர்ப்ப கிரகத்தை தான் பார்த்தான். விளக்கு வாசனை தலையை சுத்துச்சு அவனுக்கு.
அப்போ புத்த பிக்ஷு அவனை பார்த்து, எவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எந்த ஆபத்தை சொல்றீங்க அப்படின்னு அவன் திரும்ப கேட்க, புத்த பிக்ஷு மேலே சொல்றாரு, பெரிய ஆபத்து. இப்போ குதிரையில வந்த 2 பேர் யார் தெரியுமா? உங்க கெஸ் கூட கரெக்ட் தாங்க. மகேந்திரவர்மரும் அவரோட பையன் மாமல்லரும் தான் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு பரஞ்சோதி வியப்பா கேட்க, புத்த பிக்ஷு தொடர்றாரு. ஆமா, 2 பேரும் மாறு வேஷம் போட்டு நகர்வலம் வந்திருக்காங்க. வேஷம் போடுறதுல மகேந்திரவர்மருக்கு ஈடு யாருமே இல்லை அப்படின்னாரு. சரி, அவராவே தான் இருக்கட்டும், அவரால் எனக்கு போய் என்ன ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு பரஞ்சோதி மேலே கேட்குறான். என்ன ஆபத்தா? சரியா கேட்டப்போ, யானை மேலே வேலை எரிஞ்சது நீதான்னு தெரிஞ்சா நீ தொலைஞ்ச. அந்த மாமல்லர் இருக்காரே, அவருக்கு ஈடா பலசாலியோ வீரனோ யாராச்சும் இருக்காங்கன்னு தெரிஞ்சா உடனே அவங்கள மல்யுத்தத்துக்கு கூப்பிட்டு தோக்க சொல்லுவாரு. மறுத்தா யமலோகம் போக வேண்டியதுதான் அப்படின்னாரு. சண்டைன்னு வந்துட்டா மாமல்லரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, ஒரு கை பாத்திர வேண்டியது தானே அப்படின்னு பரஞ்சோதி சொன்னதுலேருந்து அவன் மெல்ல புத்த பிக்ஷு சொல்கிறத நம்ப ஆரம்பிச்சிட்டான்னு நமக்கு புரியுது. தெரியும் தம்பி, நீ வீரனா இருக்கிறதால தான் உனக்கு ஆபத்துன்னு சொல்கிறேன். நீ வேலை எரிஞ்சதால தான் அந்த யானைக்கே மதம் பிடிச்சுது அப்படின்னு கதையை கட்டி உன்னை தண்டிச்சிருவாங்க அப்படின்னாரு புத்த பிக்ஷு. இது வரைக்கும் லைட்டாக அவரோட வார்த்தைகளில் சந்தேகம் இருந்த பரஞ்சோதிக்கு இந்த கடைசி வாக்கியத்தை கேட்டதும் அன்னைக்கு அவன் ரோட்டோரமாக தூங்கிட்டு இருந்த போது ஒருத்தன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. உடனே அவன் புத்த பிக்ஷு சொன்னது எல்லாத்தையும் முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்படி கூட பொய் பழி சுமத்திடுவாங்களா என்ன அப்படின்னு ஆதங்கப்பட்டு கேட்டான். பல்லவர்களோட குலத்தொழிலே இதுதான். இன்னிலிருந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரி கல்வி படிக்கிறதுக்காக மயூர சன்மன் அப்படின்னு ஒருத்தன் காஞ்சிக்கு வந்தான். அவனோட வீரத்தை பார்த்து பொறாமப்பட்ட பல்லவராஜன் அவன் மேலே பொய் பழியை போட்டு ஜெயிலில் போட்டாரு அப்படின்னதும் பரஞ்சோதி ரொம்ப ஆர்வமா அப்புறம் அப்புறம் அப்படின்னு கேட்க, புத்த பிக்ஷு மேலே கதை விடுறாரு. மயூர சன்மன் சிறையில் இருந்து தப்பிச்சு கிருஷ்ணா நதி கரையில் தனி ராஜ்யம் அமைச்சு பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான். புத்த பகவானோட அருளால் நீயும் மயூர சன்மன் மாதிரியே பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு முடிச்சாரு. பரஞ்சோதி உடனே மற்ற ஆபத்தெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு என் வயிறு தான் பெரிய ஆபத்தா இருக்கு, பசி உயிர் போது, சாப்பிட ஏதாச்சும் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்குறான். நாகநந்தி உடனே அவனை சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா சோறு போட்டு ஒரு மண்டபத்தோட அடிவாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இங்கேயே படுத்துக்கோ, உனக்கு தூங்கிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம், நிம்மதியாக தூங்கு, உனக்கு வந்த ஆபத்து இன்னும் போயிடல, பொழுது விடியறதுக்குள்ள நம்ம கோட்டையை விட்டு போயிடணும், சரியா அப்படின்னாரு. உண்ட மயக்கம், அப்புறம் ரொம்ப அலைச்சல் வேற, டக்குன்னு தூங்கிட்டான் பரஞ்சோதி. படுத்ததும் அவனுக்கு அன்னைக்கு நடந்த சம்பவங்களை வச்சு மோசமான கனவுகள்லாம் வந்துச்சு. அதில் அதிகபட்சமாக புத்த பிக்ஷு, பாம்பு, பன்னீர் மரம் இதெல்லாம் வந்துச்சு. 2 குதிரையில் வீரர்கள் அவனை துரத்துற மாதிரியும், அப்புறம் கோவில் யானையை கொன்னுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி வசனங்களும் வந்துச்சு. அப்புறம் இவன் மூஞ்சில அபூர்வமான கலை இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான வார்த்தைகள்லாம் அவனுக்கு கேட்டுச்சு. திடீர்னு நம்ம நாகநந்தியோட முகம் பாம்பா மாற திடுக்கிட்டு எழுந்தான் பரஞ்சோதி. பார்த்தா வழக்கம் போல மூஞ்சுக்கு முன்னாடியே நிற்கிறாரு சாமி. ஏன் இப்படி பதறி எழுற அப்படின்னு அவர் கேட்க, ஆமாம், அப்புறம் கனவுல கூட நீங்களே வந்தா என்ன பண்ணுறதா அப்படிங்கிற அவனோட மைண்ட் வாய்ஸை மறைச்சிட்டு அவன் சொல்கிறான், இல்லை டக்குன்னு எழுப்புனீங்களே அதுதான் திடுக்குன்னு எழுந்துட்டேன் அப்படின்னு. சரி, பொழுது விடிய இன்னும் 1.5 மணி நேரம்தான் இருக்குது, நம்ம கிளம்பணும் வா அப்படின்னு சொன்னார். ஏன் சாமி அவசரப்படுறீங்க அப்படின்னு அவன் கேட்க, ஏன்னா உன்னை காப்பாற்ற சொல்லி புத்தர் எனக்கு கட்டளையிட்டிருக்காரு, இன்னும் நீ என்னை நம்பலையா? இன்னும் ஒரு முகூர்த்தத்துக்கு மட்டும் நான் சொல்கிறத கேளு, அப்புறம் என் கடமை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு உன் இஷ்டம் போல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். பரஞ்சோதிக்கு மறுக்க முடியலை. முகூர்த்தம் அப்படின்னா 1.5 மணி நேரம் அப்படின்னு அர்த்தங்க. சரி, நான் வரேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லவும் புத்த பிக்ஷு சொல்கிறாரு, அப்போ இந்த 1.5 மணி நேரத்தில் என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் அப்படி தானே அப்படின்னு.
ஓ கேப்பேனே அப்படின்னு அவன் சொல்ல, நான் கண்ணை கட்டிட்டு என் கூட வரணும்னு சொன்னா கூட கேப்பியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு நிமிஷம் யோசிச்ச பரஞ்சோதி, எப்படின்னாலும் சரி அப்படின்னு சொல்லி முடிக்கல. உடனே புத்த பிக்ஷு அவன் கண்ணை கட்டி கையை பிடிச்சு எங்கேயோ கூட்டிட்டு போனாரு. பரஞ்சோதிக்கு கொஞ்சம் திக்குன்னு இருந்தாலும் அவனை தானே தைரியப்படுத்திக்கிட்டு எங்கே போகிறோன்னு கவனிக்க ஆரம்பித்தான். முதல்ல விஹாரத்துக்கு வெளியே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முன்னாடி கடந்து வந்த அதே பன்னீர் மலர்களோட வாசனை மாதிரி தோணுச்சு. ஒருவேளை அந்த இடத்த தான் கிராஸ் பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் அவனால் சில பாதைகளை யூகிக்கவே முடியல. திரும்ப பன்னீர் மலர்களோட வாசம் வரவும் வந்த வழியே திரும்ப போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. மறுபடியும் அந்த விளக்கு வாசனை வந்ததும் புத்த விஹாரத்துக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி தெரிஞ்சுது. ஏதோ ரகசிய வழி இந்த விஹாரத்துக்குள்ளே இருக்கு போல, நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆள் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். இன்னும் எவ்வளோ தூரங்க இந்த கண்கட்டு வித்த அப்படின்னு பொறுமை இழந்து அவன் கேட்க, இதோ வந்துட்டோம் அப்படின்னாரு நம்ம புத்த பிக்ஷு. அவர் சொன்ன நேரம் ஏதோ வெளிச்சம் பட்டுச்சு அவன் முகத்தில். கட்டா அவுத்தாரு பிக்ஷு. பார்த்தா அவனுக்கு எதிர்க்க அகழி, அது மேலே நிலா பட்டு அந்த வெளிச்சம் அவன் முகத்தில் பட்டிருக்கு. அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அகழியை தாண்டினா அந்த பக்கம் அடர்ந்த மரங்கள் இருக்குது. தண்ணியில் ஒரு படகு இவங்களுக்காக காத்துட்ருக்கு. அதில் நம்ம சின்ன பிக்ஷு தான் நிற்கிறாரு. எல்லாரும் படகுல ஏறி அக்கறைக்கு போக ஆயத்தமாகறாங்க. அப்போ பரஞ்சோதி கேட்குறான், இந்த தண்ணியை நீச்சல் அடிச்சே கடந்துடலாமே, இதுக்கு போய் எதுக்கு படகு அப்படின்னு. ஆமாம், நீச்சல் தெரிஞ்சால் அடிச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் நீந்தி இந்த தண்ணியை கடந்துட்டா அப்புறம் கோட்டைக்கு என்ன பாதுகாப்பு? எதிரிகளும் நீந்தி வந்துடுவாங்கல்ல. அதோ பாரு, அங்கே நூற்றுக்கணக்கான முதலைகள் தெரியுதா? எல்லாத்தையும் எப்போவுமே திறந்து விட மாட்டாங்க. ஆபத்துன்னு தெரிய வர காலத்தில் எல்லாத்தையும் கூண்டிலிருந்து வெளியே விட்டுருவாங்க. நேற்று ராத்திரி தான் திறந்து விட்டுருக்காங்க. அதுங்க எல்லா இடத்துக்கும் பரவறதுக்குள்ள நம்ம இந்த தண்ணியை கடந்து போயிடணும் அப்படின்னாரு. அப்படின்னா யுத்தம் வர்றது நிச்சயம்தானா? நீங்கள் கூட என்னமோ சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டேன் நான் அப்படின்னா பரஞ்சோதி. ஆமாம், பின்ன எதுக்கு இவ்வளோ அட்டகாசம்னு நினைக்கிற அப்படின்னு புத்த பிக்ஷு சொல்ல மௌனமாயிடுறான் பரஞ்சோதி. படகு அக்கறைக்கு போயிடுது. அப்புறம் என்னாச்சு? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.